எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்த டெமோ வீடியோ இன்டர்லாக் பிளாக் மேக்கிங் மிஷின். இப்போது இந்த மிஷினை பற்றி டீட்டெயிலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிஷினுடைய டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 9 அடி வந்துடும். 9 அடி வந்துடும். 10 அடிக்கு அரை அடி கம்மியாக வந்துடும். இது எப்படி கல் எடுப்பாங்க, இவ்வளோ உயரத்தில் இருக்குது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி கட்டிடுவாங்க. கீழே தண்ணி தொட்டி மாதிரி பெரிய தொட்டி கட்டி அது 4 அடி ஆழம் கட்டி அந்த 4 அடிக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து உள்ளே இறக்கிடுவாங்க. உள்ளே இறக்கினதுக்கப்புறம் இது வந்து இடுப்போட வந்து நிற்கும். அதாவது கல் வந்து நம்ம இப்படி எடுக்கிற மாதிரி வந்து நிற்கும். அதான் இந்த மெத்தட். இது ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி வந்துடும். இப்போ எப்படி மெத்தட்னு கேட்டிங்கன்னா, பேன் மிக்சர் மிஷினை பின்னாடி செட் பண்ணிடுவாங்க. மிக்சிங் பண்ணும்போது ஹாப்பர் டைப் பேன் மிக்சர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வாயில் வந்து கொட்டும். இந்த வாயில் கொட்டும் போது இந்த வாயிலிருந்து நம்ம வந்து ஒரு ஷவல் வச்சு உள்ளே வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது, செமி ஆட்டோமேட்டிக் இன்டர்லாக் மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட் பிளாக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளையாஸ் இன்டர்லாக்கும் யூஸ் பண்ணலாம், 2 in 1 யூஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் போட்டாலும் அமுத்திடும். அதாவது செம்மண் போடுவாங்க. செம்மண் போட்டு இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா மட் பிளாக் சொல்லுவாங்க. அந்த மட் பிளாக் தயாரிக்கலாம், ஃப்ளையாஸ் இன்டர்லாக் தயாரிக்கலாம், ஃப்ளையாஸ் மண் போட்டு தயாரிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா காடி டைப் போட்டிருப்போம் பாருங்கள், 2 லாக் டைப் போட்டிருப்போம். நீங்கள் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளைன் பிளாக்காகவும் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் ஆர்டர் கொடுக்க வரும்போது உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த மாதிரி போகுது, லாக் சிஸ்டம் போகுதா பிளைனாக போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஏன்னா ஒரு கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் போகாது, மட் பிளாக் அதிகமாக போகும். அங்கே பூரா பிளைனாக இருக்கும். கல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6, 5, 12, 8, 5, 12 அப்படி 2 சைஸ் பண்ணுறோம். சில கஸ்டமர் வர்றாங்க, சார் எங்களுக்கு வந்து 6, 6, 12 அப்படி பண்ணி கொடுங்க. சில கஸ்டமர் கேட்குறாங்க 8, 5, 12 மட்டும் 2 பண்ணி கொடுங்க அப்படி கேட்குறாங்க. அதன் பிரகாரம் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வரும்போது உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த மாதிரி பிரிக்கு போகுது, என்ன சைஸில் போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அதே போல் இந்த பெட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 அடி வச்சுருப்பேன். இதோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 அடி இருக்கும். ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கரெக்டாக ஒரு அடியாக மாறிடும். எப்படின்னா மேலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 6 inch ஆகும், கீழேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 6 inch ஆகும். அப்படி என்ன ஆகும், கல் மேலேங்களும் ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணும்போது கல்லுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகரிக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் ஹைட்ராலிக்கு கீழேயும் ஹைட்ராலிக்கு. அதனால் நீங்கள் மட்டு போட்டாலும் நல்ல ப்ரெஸ்ஸிங் கிடைக்கும், ஃப்ளையாஸ் மண்ணு போட்டாலும் நல்ல ப்ரெஸ்ஸிங் கிடைக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சென்சார் போட்டிருப்பேன். மேலே பாருங்கள் 2 சென்சார் பண்ணியிருப்பேன். அதே போல் கீழேயும் பாருங்கள் சென்சார் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு 3 சென்சார் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் 3 சென்சார் போட்டிருக்கேன். சென்சார் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே மாதிரி பட்டன் சிஸ்டம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வர மாதிரி, அதாவது ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேலேங்களையும் போய் ப்ரெஸ் பண்ணி கல் வெளியே வந்து ரெடியாக நிற்கும். நீங்கள் மண்ணை மட்டும் உள்ள தள்ளி விட்டு ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், கல் வெளியே வந்து ரெடியாக நிற்கும். இது அந்த கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு பாக்ஸும் லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸும் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸும் இங்கே ஒன்று போட்டிருக்கேன். இதோட கனெக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த பேனல் போர்டுக்கு வந்துடும். இங்கே இருக்கு பாருங்கள், இது மொத்த கண்ட்ரோல் பேனல் போர்டு எல்லாமே A to Z. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருப்பேன். ரீசன் அப்படி என்ன அப்படின்னா, நாங்கள் இதை செட் பண்ணும்போதே எல்லாத்தையுமே கல் என்ன ஹைட்டு வேணும் கஸ்டமர் கேட்டுருவோம். சார் உங்களுக்கு கல் எவ்வளோ ஹைட் வேணும், 12 inch வேணுமா, என்ன வேணும் அப்படி கேட்டு செட் பண்ணிவிட்டு இங்கேயே அலைன்மெண்ட்டில் முடிச்சிருவோம். முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் மட்டும் நீங்கள் சைட்டில் போய் கனெக்ஷன் கொடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அங்கே போய் லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் ஆனால் கூடி என்னோட டெக்னீஷியன் அங்கே போவார். போய் அந்த என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணி அந்த கல்லை வந்து ப்ரெஸ்ஸிங் கரெக்டாக எடுத்து காமிச்சிருவார். இதான் அதோட மெத்தடு. இதோட ஒயர் கனெக்ஷன்லாம் இங்கே கீழே போட்டிருக்கேன். சைட்டுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க ஃபிட் பண்ணி மாட்டிடுவாங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணி மாட்டிடுவாங்க. இது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், MCB கொடுத்துருக்குறேன், அதே போல் எல்லாமே கவுண்டிங் கொடுத்துருக்குறேன், எல்லா விஷயம் உள்ளே இருக்குது. இது வந்து 3 phase லைன். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 phase லைனில் வந்து நமக்கு 10 HP மோட்டர். இதோடைய மோட்டர் பவர் இதுக்கு மட்டும் 10 HP மோட்டர் பவர் தேவைப்படும். மேலே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து மாட்டிருக்கேன். மேலே பாருங்கள், அந்த சிலிண்டர் வந்து ஓஸ் வந்து வெளியே கொடுத்துருக்கேன். அதாவது மொத்தம் 4 பைப் போட்டு 4 ஓஸ் வெளியே கொடுத்துட்டேன். அந்த பைப்பை அழகாக வளைச்சி நேராக கொண்டு நிப்பாட்டிட்டேன் பாருங்கள். இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக இங்கே வந்து வால்வுக்கு வந்துடும். இது எல்லாமே யூகன் வால்வ்ஸ் போட்டிருக்கேன். இந்த 4 வால்வ் போட்டிருக்கேன். இந்த ஓஸ் கனெக்ஷன் எப்படி எல்லாமே இங்கே ஒரு பிளாக் இருக்கும். இந்த பிளாக்கு மேலே ஒரு யூகன் வால்வ் இருக்கும். இதுதான் மொத்த கண்ட்ரோல். ஹைட்ராலிக் சர்வீஸ் வந்து மொத்த கண்ட்ரோல் இங்கே பண்ணும். இப்போ இது இல்லாமல் இதனுடைய அடிஷனல் ஒரு சொல்லான வால்வு இங்கே போட்டிருக்கேன். இது வால்வ்ஸ் தான், இங்கே 2 போட்டிருக்கேன். இதுக்கும் கனெக்ஷன் வரும். அப்புறம் இது ஒரு கேஜ் ஒன்று, ப்ரெஷர் கேஜ் ஒன்று இங்கே மாட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ டன்னேஜ் வேணுங்கிறது இது காமிச்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான கீழே வரக்கூடிய சிலிண்டர் வரக்கூடிய ஓஸ் பாருங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம வந்து பைப் கனெக்ஷன் போடல. என்ன ரீசன்னா இது பூமிக்குள்ள போயிடும். அதனால நமக்கு இங்கே தேவைப்படாது. அதனால நான் மட்டும் ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் மட்டும் மேலே மட்டும் பைப்பு, கீழே மட்டும் ஓஸ் டேரெக்டாக கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்புட் எடுக்கிறதுக்காக, அதாவது ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் ஸ்பேனர் போட்டு நம்ம டைட் பண்ண அவசியம் இல்லை, வெளியே போட்டு திருப்பிக்கலாம். அதனால தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதனால் இங்கே போட்டு விட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற லெக்கு பாருங்கள். லெக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேனல் ஒரு 5 inch சேனல் வந்து ஒரு 6 சேனல் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து மவுண்டிங் வந்து 2 தான் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இடம் எப்படி சௌகரியம் இருக்கோ, ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். இது எதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் கீழே பெருசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா,
இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் அமுத்தும் போது என்னன்னா இந்த சேனல் லெக்கு வளையக்கூடாது. லெக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுதான் நம்ம கொண்டு போய் இதில் மவுண்ட் பண்ணுவோம். மவுண்ட் பண்ணும்போது என்னன்னா இது இந்த ப்ரெஷர் அமுத்தும் போது அது அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சேனல் வந்து பெருசாக ஹெவியாக கொடுத்துருக்கேன். இதோடைய ஆயில் டேங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 175 லிட்டர் ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி. ஹைட்ராலிக்கு 68 கிரேடு 68 கிரேடில் ஒரு 175 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில் டேங்க் மாட்டிருக்கேன். இதுக்கு உண்டான ஒரு ஆயில் கூலர் நீங்கள் மாட்டியிருக்கேன். இது வந்து ஆயில் கூலர். இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஆயிலை வந்து சூடாகவும் பார்த்துக்கும். அதாவது இதோட வேலை. இது நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு அவுட்டு ஒரு வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டு ஒரு பெரிய தொட்டி கட்டி ஒரு ஒரு அவுட் விட்டிங்கன்னா இந்த வாட்டர் வந்து சர்க்குலேஷன் உள்ள போயிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் என்ன ஆகும், இந்த ஆயில் உள்ளே போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த ஆயிலை வந்து சூடாகவும் பார்த்துக்கும். இந்த ஆயில் சூடாக என்ன ஆகுன்னா ஆயில் ரொம்ப லூஸாக மாறிடும், தண்ணி மாதிரி ஆயிரும். ஃபியூச்சரில் லாங் லைஃப் வராது நமக்கு. அதே போல் ஹைட்ராலிக்கு ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் கிடைக்காம போயிடும். அதனால தான் இந்த மெத்தடை போட்டிருக்கேன். நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ளையாஷ் மிஷினும் இன்டர்லாக் மிஷினையும் பவர் பேக் பண்ணும்போது இந்த கூலரை மாட்டிடுவோம். இந்த கூலரை மாட்டால் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இது வந்து ஆயிலை பாதுகாக்கும். அதுக்காக தான் கூலர் போட்டிருக்கேன். இந்த கீழே சிலிண்டர் பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ராட் டையா வந்து உங்களுக்கு 80 டையா போட்டிருப்பேன் கீழே. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா 70 டையா போட்டிருப்பேன். அதாவது என்ன மெத்தடுனா மேலே வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது 30 டன் ஆகும், கீழே ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது 40 டன் ஆகும் அமுத்தும். அதை எப்படி மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா மண் உள்ளே போட்டதுக்கப்புறம் மேலேருந்து உள்ளே ஃபர்ஸ்ட் அப்படியே இறங்கி அப்படியே ப்ரெஸ் பண்ணி நிறுத்தும். அப்புறம் என்ன பண்ணும், கீழே சிலிண்டர் போது நல்லா ப்ரெஸ் பண்ணும். கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது மேலே கிளியும் போது டைட் ஆயிரும். அந்த மெத்தடுக்காக. அதே போல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இது நாங்கள் வந்து சேனல் போட மாட்டோம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சேனல் போட மாட்டோம், பிளேட்டில் போட்டிருப்போம். இது வந்து 16mm பிளேட்டு. இந்த பிளேட் என்ன பண்ணுவோம், லேசரில் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு வெல்டு பண்ணுவோம். எப்படி என்ன ரீசன் அப்படின்னா சேனல் போடும்போது இந்த ப்ரெஸ்ஸிங்க்கு வந்து சேனல் தாங்காது. அதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அகலமாக ஃப்ரேம் வர்ற மாதிரி இந்த மெத்தடில் போட்டு பிளேட்டில் போட்டு நாங்கள் வந்து மிக் வெல்டிங் அடிச்சிருவோம். அப்போ தான் அது தாங்கும். அதுக்கு அந்த கான்செப்ட்டுக்காக அதை போட்டிருக்காது. அதே போல் டை பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பீஸ் கிரேடு மெட்டீரியல் ஆகும், இது எம்எஸ் மெட்டீரியல். அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டை பிளேட்டு முக்கியமான விஷயங்க. இந்த பிளேட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் கிரேட் மெட்டீரியல் வாங்கி போடுறோம். அதாவது இருக்கிறதே என்ன ஹை கிரேடு மெட்டீரியல் அது வாங்கி போடுறோம். என்ன ரீசன் அப்படின்னா அந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேய்மானம் ஆகும். கல் உள்ள மென்னு உள்ளே போய் உள்ள சீக்கிரம் தேய்மானம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த மெட்டீரியல் கொஞ்சம் கிரேடு மெட்டீரியல் வாங்கி பண்ணுறோம், நல்லா ஹை கிரேடாக வாங்கி பண்ணுறோம். என்ன ரீசன்னா நிறைய ட்ரைவ் போயிட்டு வரும். இப்போ சாதாரண முதல்ல நாங்கள் பண்ணக்கூடிய டைல பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேய்மானம் ஆகும். கஸ்டமர் சொல்லவும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப R&D ஒர்க் பண்ணி அதில் என்ன போட்ட பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதுலே ஹை கிரேட் மெட்டல் வாங்கி இப்போ போட்டுக்கிறோம். என்ன ரீசன்னா நிறைய கல் உற்பத்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது சீக்கிரம் தேய்மானம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல கிரேட் மெட்டல் வாங்கி போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது லாக் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கோம். பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாராக கொடுத்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. போல்டன் நிறைய கொடுத்துருக்கேன். போல்டனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கேன். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் நிறைய இருக்குது பாருங்கள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஸ்ஸிங் அமுத்தினால தான் இவ்வளோ ஹெவினஸ் நான் கொடுத்துருக்கேன். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க என்கிட்ட, சார் இதுக்கு வந்து இடம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் எவ்வளோ தேவைப்படும் கேட்குறாங்க. அதாவது அந்த மாதிரி இடம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய மிஷின் அமைப்பு வைக்கிறக்காகவும் அதுபோக அடித்து வச்சு கல்லை அந்த நிழலை வைக்கிறக்காகவும் மொத்தமாக டோட்டலாக ஒரு 30 அடிக்கு 30 அடி ஸ்கொயர் இருந்தால் போதுமான ஷெட்டு மொத்தமாக டோட்டலாக. அதாவது என்னென்னா மிஷினை உட்கார வைக்கிறக்கும் அந்த கல்லை வெளியெடுத்து ஒரு நாள் நம்ம நிழலை வைக்கணும், அப்போ அந்த ஷெட்டுக்குள்ளே வைக்கணும். அப்படிங்கும்போது ஒரு 30 அடிக்கு 30 அடி ஷெட்டு இருந்தால் போதுமானது. அது போக வெளியே ஸ்டோரேஜ் வைக்கிறக்கு நீங்கள் மண் கொட்டுறக்கு லாரி வந்து போக கிடமுன்னு அந்த மாதிரி இருந்தால் போதும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டர் தான் பண்ணிடலாம். இப்போது இந்த மிஷினுக்கு டோட்டலாக போகிற பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 HP தேவைப்படும் 3 பேஸில். எப்படின்னா மிஷினுக்கு வந்து 10 HP ஆகும், மிக்சருக்கு ஒரு 5 HP ஆகும். அதே போல் மிக்சர் வந்து பேன் மிக்சர் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சிங் பண்ணுறது. உள்ளுக்குள்ள வந்து 2 ரோலரு 2 கை இருக்கும். அதுக்கிட்ட இந்த மாதிரி மெத்தேடு. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாப்பர் டைப் போட்டுரும். சைடில் பார்த்தீங்கன்னா பக்கெட் இருக்கும், அந்த ஹாப்பர் டைப் போட்டிங்கன்னா வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த பேன் மிக்சரை பார்த்தீங்கன்னா மெட்டில் மிக்ஸ் ஆகி வெளியே விழுந்துடும். வெளியே போனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி மெட்டில் போட வரைக்கும் இந்த பேன் சும்மா சுற்றிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஹாப்பர் டைப் வாங்கிட்டீங்கன்னா மெட்டில் ஒன்று ரெடியாக இருக்கும். இது எம்டியான உடனே டக்குன்னு உள்ளே போயிடும். இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 1000 எடுக்கிறோன்னா ஒரு 200 சேர்த்து ஒரு 1200 கிடைக்கும் இந்த பக்கெட் போடுறதுனால. அதே போல் கரண்ட் பில் நமக்கு சேவ் ஆகும். பேன் மிக்சர் சும்மா ஓடிட்டு இருக்கு, எம்டியாக ஓடிட்டு இருக்காது, எப்பவுமே மெட்டீரியலோட ஓடிட்டு இருக்கும். அப்போ கரண்ட் பில் சேவ் ஆகும். இதான் இதோட மெத்தடு. இப்போது இதோட டெமோ பார்த்துட்டோம், கொஞ்சம் பூரா விளக்கம் கொஞ்சம் பார்த்துட்டோம். மேலும் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.